வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் குக் ஈட் ரிப்பீட். இப்போ நம்ம ஒரு சூப்பரான பராத்தா ரெசிபி பார்க்க போகிறோம். பன்னீர் பராத்தா. இது கம்ப்ளீட்டான ஒரு ஹெல்த் பேக்டு ரெசிபி. ஃபர்ஸ்ட் பராத்தாக்கான மாவை பிசைஞ்சுக்கலாம். நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 சிட்டிகை ஓமம் தூள். நான் ஓமத்தை நல்லா வறுத்து அப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. உள்ளே வைக்கிற பன்னீர் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் பன்னீரை நல்லா துருவிக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு பல்லு பூண்டு அதே மாதிரி மெல்லிசா துருவி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதே மாதிரி நல்லா பொடியாக துருவி பன்னீர் மிக்சரோடு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். பராத்தா போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவை ஒரு சின்ன சைஸ் சர்க்கிள் அளவுக்கு திரட்டிக்கலாம். இப்படி திரட்டும் போது சென்டரில் கொஞ்சம் திக்காகவும் சுற்றிலும் கொஞ்சம் மெலிசாக வர மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் மிக்சர் எடுத்து நம்ம பராத்தாவில் வைக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் சென்டராக தள்ளிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளுக்குள்ளே அழகாக அது சீல் ஆகிடும். இப்போ மேலே இருக்க எக்ஸஸ் மாவை அப்படி கிள்ளி எடுத்துருங்க. இப்போ சீல் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் தான் நம்ம திரட்டுற பக்கமாக இருக்கணும். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பராத்தா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தவா நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய். ஸோ நம்ம பன்னீர் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இது பூந்தி ரைத்தாவோட சூப்பராக இருக்கும். பட் எந்த சைட் டிஷ் இல்லாமலும் இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.